வணக்கம் மக்களே. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம கட்லெட் பார்த்துருவோமா? ப்ரெட்டு, உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு 7-8 ப்ரெட் எடுத்து வச்சு நான் சாப் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் மிக்சியில் போட்டு. இதுக்கப்புறம் வந்து மைதா மாவு, கார்ன் மாவு, லைட்டாக சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் நடுவில் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். ஒரு 5 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன். இதை நல்லா எடுத்து மசிச்சு விட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் மசிச்சு விட்ட உருளைக்கிழங்கு எடுத்து அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கேரட், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு இதுக்கு மேலே சால்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. முன்னாடி உருளைக்கிழங்குலேயே போட்டு வேக வச்சாலும் வேக வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் போடுறதுனால போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு காரத்துக்கு வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இதையுமே போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருந்தோம்ல பிரெட் க்ரம்ஸ் அதையுமே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்லாம் தேவையோ அந்த ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம போடுற ப்ரெட்டெலாம் வந்து அந்த பீசஸ்லாம் வந்து கரெக்டாக முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுமே அந்த பீசஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது அந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டு பரட்டி எடுத்ததுனால அது நல்லா வந்து மொறுன்னு இருக்கும். நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது நம்ம சாப்பிடும்போதே நமக்கு அந்த க்ரன்ச்சினஸ் நல்லாவே கேட்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சாஸு, மைனஸ் இதை வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ.